இப்ப அம்மான்னு தமிழ்ல எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம். அம்மான்னு தமிழ்ல எழுதுறாங்க அப்படின்னா அம்மான்னு அந்த இதுக்கு வந்து ஒரு ஓசை உண்டா இல்லையா? அம்மானா ஒரு அதிர்வலை அப்படிங்கிறது உண்டா இல்லையா? இப்ப அம்மான்னு கூப்பிட்டா உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க, அல்லது யாராவது ஒரு லேடிஸ் போனாங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. இப்ப யாராவது ஒருத்தங்க ஒரு ஆண் போறாங்க, நீங்க அம்மான்னு சொன்னீங்கன்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்களா? ஒரு ஆணை போய் அம்மான்னு சொன்னீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்களா அவங்க? மாட்டாங்க சார். என்ன மாட்டாங்க ஏன்? சார், மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா அது அது அவங்க நம்ம மாஸ்குலின் அவங்க நம்மள ஜென்ஸ் இல்லைன்னு ஆனதுனால. சொல்லுவாங்க. ஆமா. ஆமா, நம்மள இவங்க சொல்ல வேற யாரோ கூப்பிடுறாங்க, ஓகே அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடும். இப்ப ஒரு அப்பான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆண் போறாருன்னா திரும்பி பார்ப்பாங்க. ஓகே, யாரு நம்மளுக்கு இது கூப்பிடுறாங்களா, அந்த மாதிரி கூட அவங்க திரும்பி பார்க்கலாம். அப்போ இந்த எழுத்துக்களுக்கும் வந்து ஒரு ஒரு வகையான அதிர்வலைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எழுத்துக்களுக்கும் ஒரு சில வகையான அதிர்வலைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இத அந்த அந்த அதிர்வலை அப்படிங்கிறது தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து தெரியும். இந்த எழுத்தோட வடிவம் தெரியாட்டியும் பரவாயில்ல, இந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு பலன். இப்ப வந்து எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாமே பேசுறது இல்லையா? படிப்பறிவே இல்லாம இருப்பாங்க, அவங்க பேசுறாங்களா இல்லையா? எழுத்து வடிவமே அவங்களுக்கு தெரியாது, ஆனா பேசுறாங்களா இல்லையா? கவுண்ட் பண்ணுவாங்க, 10 20 100 ஆமா. கணக்கெல்லாம் எழுதுறாங்களா இல்லையா? ஆனா ஆமா சார். எழுத தெரியாது, கணக்கு வராது. ஆனா ரூபாய் நோட்டு கொடுத்தீங்கன்னா எண்ணிடுவாங்க, 100 200 அந்த மாதிரி எழுதிடுவாங்க. பட் அது எழுத்து வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எழுத மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சா போதும், கணக்கு வழக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப அந்த மாதிரி அந்த எந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறாங்களோ அந்த பாஷை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். ஓ, அதோட நுணுக்கு என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்.